பேக்கரி ஃபுட்ஸ் தான் லிவர் டிசீஸ்க்கு காரணம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது பேக்கரி ஃபுட்ஸ்ல நிறைய சுகர் இருக்கும், புரியுதா? பேசிக்கா நிறைய சுகர் இருக்கும். நீங்க இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க்ஸையும் கூட சேர்த்துருவீங்க பேக்கரி ஃபுட்ஸ்ல. அது மாதிரி எண்ணெய், நெய், அதெல்லாம் நிறைய போடுவாங்க, டால்டா, இன்னும் சோ மெனி அதர் அடிட்டிவ்ஸ். அதனால நீங்க வந்து பேக்கரி ஃபுட்ஸ்னால லிவர் வருதான்னு கேக்குறீங்க. பேக்கரி ஃபுட்ஸ் தான்ட்டு இல்லை, ஜென்ரலாவே ஒரு அன்ஹெல்த்தியா நார்மலா நம்ம சாப்பிடாத ஒரு ஸ்டேபிள் டயட் இல்லாம வேற எதனா ஒரு இது பண்ணா அது ஓவரா சாப்பிடும்போது கண்டிப்பா அது பன்னு கூட நிறைய சாப்பிட்டா வரும். பரோட்டா நிறைய சாப்பிட்டாலும் அன்ஹெல்த்தி. பன்னு வெளிநாட்டு ஃபுட்டு, பரோட்டா உங்க ஊர் ஃபுட்டு நான் சொல்ல போறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அன்ஹெல்த்தி நமக்கு ரொட்டீன் ஃபுட்ல சிஸ்டம்ல இல்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிடும்போது ஓவரா சாப்பிடக்கூடாது. அளவா சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ரெண்டுனா எப்போ ஒரு தடவைனா ஒன்றும் தப்பு இல்லை. அதனால பொதுவாக பேக்கரி மேல பழி போடுறது, இல்லை இது மேல பழி போடுறது நல்லது இல்லை. எதனால அது வந்ததுன்னா இதுதான் காரணம். கம் டு ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர், குன்றத்தூர், சென்னை. நம்பர்ஸை கால் பண்ணி பேசுங்க, யூ வில் கெட் ரிசல்ட்ஸ்.